புதுச்சேரி அமைச்சரவையில அங்கம் வகிச்ச பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணன்குமார் மற்றும் 3 நியமன எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இது அந்த மாநில அரசியல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுச்சேரியில கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் பாஜகவோட இணைஞ்சு போட்டியிட்டாங்க. இந்த 2 கட்சிகளையும் உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையில கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சு. முதல்வரா ரங்கசாமி பொறுப்பேற்றிருந்த நிலையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பாஜகல 2 அமைச்சர்களும் சபாநாயகர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பாஜக கட்சியை சேர்ந்த ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் இந்த 3 பேருக்கும் நியமன எம்எல்ஏ பதவியும் வழங்கப்பட்டுச்சு. கடந்த 4 ஆண்டுகளா இவர்கள் நியமன எம்எல்ஏக்களா செயல்பட்டு வந்த நிலையில அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கிறப்பையும் இந்த 3 பேரும் தங்கள் பதவிகளை திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்காங்க. சபாநாயகரை அவரோட அலுவலகத்துல சந்திச்சு இவங்களோட ராஜினாமா கடிதத்தையும் வழங்கியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு பதிலா காரைக்காலை சேர்ந்த ஜிஎன்எஸ் ராஜசேகரன், ஊசுடு தொகுதியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான், பாஜக மூத்த நிர்வாகி முதலியார்பேட்டை செல்வம் இந்த மாதிரியான இவங்கள புதிய நியமன எம்எல்ஏக்களா நியமிக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. பாஜக அமைச்சர் சாய் சரவணன்குமாரும் முதல்வர் ரங்கசாமியை சந்திச்சு தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதா கடிதம் வழங்கியிருக்காரு. இவருக்கு பதிலா அமைச்சர் பதவியை காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு வழங்க இருக்கிறதா கட்சி தலைமை முடிவு செய்திருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கட்சியை வலுப்படுத்துற வகையில இந்த மாற்றத்தை பாஜக டெல்லி தலைமை எடுத்திருக்கிறதா கூறப்படுது.